அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹாய் ஆல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம டே இன் மை லைஃப் vlog போட்டே ரொம்ப நாள் ஆச்சு. எப்போதும் மினி vlogஏ போட்டு ஸோ நம்ம டே இன் மை லைஃப் vlog வந்து இப்போ போடுறதே கிடையாது. எனக்கு டைமும் இல்லை. மார்னிங் பார்த்திங்கன்னா எந்திரிச்சோடனையும் பெட்டை வந்து க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கேன். அஸ்லி நான் முழிச்சதுக்கப்புறம் தான் க்ளீன் பண்ண முடியும். ஏன்னா வந்து அவள் பெட்டில் தான் படுத்திருப்பா. ஸோ அவள் எந்திரிச்சதுக்கப்புறம் தான் வந்து பெட்டை வந்து க்ளீன் பண்ணியிருந்தோம். க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு சியா சீடு தான் வந்து ஊற வச்சுருந்தேன். ஒரு 10 நிமிஷம் போல் ஊற வைக்கணும் சியா சீடு. இதோட பெனிஃபிட் எல்லாமே நான் வந்து தனி வீடியோவாகவே உங்களுக்கு போடுறேன். 10 நிமிஷம் ஊறினதுக்கு அப்புறம் நான் சியா சீடு குடிக்க போகிறேன். இதில் வந்து நிறைய பெனிஃபிட் இருக்குது. அது மட்டும் இல்லை, எனக்கு வந்து வெயிட் லாஸ்க்கு ரொம்ப வந்து ஹெல்ப் பண்ணுது. பர்ஃபெக்டான டயட்டும் ப்ளஸ் இந்த சியா சீடும் எடுத்துக்கிட்டால் அவ்வளோ ஒரு ஹெல்த்தியானது. உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டும் கொடுக்கும் வெயிட் லாஸ்க்கு. நெக்ஸ்ட்டு வந்து பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா ஆப்பம். யாருக்கெல்லாம் அந்த முறுவல் பிடிக்கும் அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு வந்து அந்த முறுவல் சைடு ரொம்ப பிடிக்கும். சாப்பிட்டு முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா ரூமை வந்து கூட்டி க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தோம். க்ளீன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜை தான் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தோம். ஃப்ரிட்ஜில் உள்ள எல்லா திங்ஸையும் எடுத்து தொடச்சி க்ளீன் பண்ணியாச்சு. அஸ்லியும் ரொம்ப வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தா. அவளுக்கு வந்து திங்ஸ்லாம் கொஞ்சம் எடுத்து கொடுத்துட்டு இருந்தா. வெஜிடபிள்ஸ் எல்லாமே வந்து எடுத்து கொடுத்துட்டு இருந்தா. அது என்னது தக்காளியா? அஸ்லிக்கு வந்து தக்காளிங்கிறத சொல்ல தெரியாது, தத்தாளிம்பா. சொல்லும் போதே ரொம்ப க்யூட்டாக இருக்கும். இன்னொன்று அவளுக்கு தக்காளி சாப்பிட்றதுனா ரொம்ப பிடிக்கும். எல்லா திங்ஸையும் வந்து இப்போ ஃப்ரிட்ஜில் வந்து வச்சுட்டு இப்போ வெஜிடபிள்ஸையும் வந்து எல்லாத்தையும் வச்சு ஸ்டோர் பண்ண போகிறோம். எல்லாம் முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா என்னோடய அண்ணன் பொண்ணு அஸ்வினாக்கு பார்த்திங்கன்னா சயின்ஸில் வந்து 50 வேர்ட்ஸ் வந்து எழுதணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ வந்து நான் அதை எழுதி கொடுத்துருந்தேன். அது ஒரு காம்படிஷனாக வந்து அவங்க ஸ்கூலில் வந்து நடத்துகிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா லன்ச் வந்து சோயா சங்க்ஸை வச்சு பிரியாணி தான் பண்ண போகிறோம். அதாவது மீல் மேக்கர் பிரியாணி. அதுக்கு வந்து நான் சோயாவை தண்ணியில் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சு புளிஞ்சு எடுத்துக்கிட்டேன். அப்புறம் வந்து வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதுக்கு இடையில் அஸ்வினா அல்காஸ்க்கு வந்து பசி வந்ததுனால ஸ்நாக்ஸ் வாங்க போயிருந்தாங்க. அல்காஸ்க்கு பார்த்திங்கன்னா ஆஃப் டே ஸ்கூலு 12 o'clock வந்துட்டான். அஸ்பி வந்ததுக்கப்புறம் நாங்கள் மோர் குடித்தோம். எப்போவுமே 11 மணி போல் இந்த மாதிரி மோர் குடிக்கும்போது அவ்வளோ ஹெல்த்தி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மீல் மேக்கர் பிரியாணி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அதுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை ஏலக்காய் பிரியாணி எல்லாம் சேர்த்துட்டு நான் 2 வெங்காயம் பெரிய சைஸ் வெங்காயத்தை நான் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 பெரிய சைஸ் தக்காளி அண்ட் 2 பச்சை மிளகாய் சேர்த்து நான் வதக்கிக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் புதினா இலை நான் சேர்த்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மிளகாய்த்தூள், மஞ்சள்தூள், கரம் மசாலா, சீரகத்தூள் இதெல்லாம் வந்து ஆட் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு 2 ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். நல்லா வதக்கினதுக்கப்புறம் 1/2 கப் தயிர் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அரிசியை பார்த்திங்கன்னா பிஃபோராகவே நான் ஊற வச்சுட்டேன். இப்போ வந்து நம்ம ஊற வச்ச சோயா சங்க்ஸை வந்து நல்லா புளிஞ்சு எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் நம்ம வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தண்ணி சேர்க்க போகிறோம். ஒரு படி அரிசியை வந்து ஆல்ரெடி ஊற வச்சாச்சு. அதுக்கு தான் 1.25 படி தண்ணி சேர்த்துக்கிறேன். ஊற வச்ச அரிசியும் இப்போ சேர்த்துக்கலாம். மூடி வச்சு ஒரு விசில் விட்டு ஒரு 3 நிமிஷம் வச்சுட்டு இறக்கிடுங்க. அதுக்கு இடையில் சிக்கன் ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மீல் மேக்கர் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பார்க்கவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. பார்த்திங்கன்னா 1:30 ஆகிடுச்சு. 1:30 தான் நாங்கள் சாப்பிடவே உட்காந்தோம். எப்போவுமே நாங்கள் வந்து சீக்கிரமாக சாப்பிட்ருவோம். இன்றைக்கி 1:30ங்கிறதே எனக்கு ரொம்ப லேட்டான மாதிரி இருந்தது. மோர் குடித்தனால அந்தளவு பசி தெரியல. ஸோ வந்து சாப்பிட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த ஊறுகாய் பார்த்திங்கன்னா என்னோடய மச்சோட ஃபேவரட் ஊறுகாவா. அதுக்கப்புறம் சாப்பிட்ட பிறகு பன்னீர் சோடா குடிச்சிட்டு அஸ்லியை வந்து தூங்க வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 6:30 போல் வந்து ரோஸ் வாட்டர் வந்து குடித்தேன். இது பார்த்திங்கன்னா கேரளாவில் ரொம்ப ஃபேமஸான தண்ணியாக. ஸோ இது எனக்கு கிடைக்கவே இல்லை. நான் அமேசானில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு ஸ்க்ரீனில் நான் வந்து கொடுக்குறேன். அதுக்கப்புறம் அஸ்வினாவும் பள்ளி விட்டு வந்துட்டா. அஸ்லிக்கு ஸ்நாக்ஸ் கொடுப்போமேன்னு நான் கொடுத்துருந்தேன். ஆனால் அவள் வந்து சாப்பிடல. அதை போட்டு கீழே போட்டு விளாட்றதோ எடுத்து வைக்கிறதோ அந்த மாதிரி விளாண்டுட்டு இருந்தா. அதுக்கப்புறம் அஸ்லிக்கு வந்து சாப்பாடு ஊட்டிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆக்கிட்டேன். ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு நெக்ஸ்ட்டு வந்து நான் சாப்பிட போயிட்டு இன்றைக்கி வந்து சப்பாத்தி அண்ட் சாம்பார் தான். இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். பாய்.